ஏழ்பாருய அவர்கள் உழைத்தவைகள் தாவாழி செய்யமறை உடனே உலாயாம் ஸ்ரவணே ஜாதம் कांच्यां कांचन वारिजात् वापरे पाञ्चजन्यांशं सर्वलोकिनमाशये उलायां श्रवणे जातं कांच्यां कांचन वारिजात् वापरे पाञ्चजन्यांशं सर्वलोकिनमाशये कुलशविष्ठसम्भूतं भूतं कल्लोलमालिन ईदे पुल्लोत्पलात् वल्लभूतं कुलशविष्ठसम्भूतं भूतं कल्लोलमालिन ईदे पुल्लोत्पलात् वल्लभूयां कदांशकं कुलशरभिषज्जातं मयूरपुलिकैरवात् महान्तं महराख्यातं वन्दे श्रीनन्दकांशकं तुलशरभिषज्जातं मयूरपुलिकैरवात् महान्तं महराख्यातं वन्दे श्रीनन्दकांशकम्. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அடுத்தடுத்த ஆழ்வார், அடுத்தடுத்த நட்சத்திரம். அந்த சமயத்தில் இதுல ஒரு சின்ன விஷயம் மேலோட்டமா சொல்லிவிடுறேன். இந்த ஆழ்வார்களின் கால நிர்ணயம்னு ஒன்று உண்டு. சரி சுவாமி, நட்சத்திரம் புரிஞ்சு கொடுத்து, ஊர் புரிஞ்சு கொடுத்து, இதுல ஊர்ல எல்லாம் குழப்பமே இல்லை. பொய்கை ஆழ்வார்னா காஞ்சிபுரம், பூதத்தாழ்வார்னா மகாபலிபுரம், இதே பேயாழ்வார்னா நம்ம மயிலாப்பூர். அது குழப்பமே இல்லை. நட்சத்திரத்துல குழப்பம் இல்லை, ஊர்ல குழப்பம் இல்லை, எல்லாம் நன்னா புரிஞ்சு கொடுத்து. எப்போ, எந்த வருஷம், நம்ம உடனே கேட்போம் இல்லையா? இதுக்கு சில குரு பரம்பரை பிரபாவம் படிக்கும்போது இது துவாபர யுகம், அது ஒரு கணக்கு சொல்றது வழக்கம். ஆனா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது 5லேருந்து 8வது நூற்றாண்டு, இந்த 5th to 8th century AD, அது CE காமன் எராங்கிறோம். அந்த சமயத்தில் தான் நாயன்மார்களும் வாழ்ந்தார்கள். சிவபக்தியில் திளைத்த நாயன்மார்களும் விஷ்ணு பக்தியில் திளைத்த ஆழ்வார்களும் ஒரே கிட்டத்தட்ட காலகட்டம். அதுல 2-3 பேர் சந்திச்சதாகவும் உண்டு. திருமங்கையாழ்வார் கோச்செங்கணாஞ்சோழன் என்கின்ற நாயன்மாரை பாடுறார் நாச்சியார் கோவில் பாசுரத்துல. அந்த நந்திவர்மன் பல்லவ மன்னன் எழுப்பிய கோவிலை பத்தி திருமங்கையாழ்வார் பாடுறார். அது பரமேஸ்வர விண்ணகரம் அதுவேங்கிற பாசுரத்துல. இதுக்கு அடியேனுடைய பிராச்சாரியன் அபினவதேசிகனாக எழுந்தருளியிருந்த சுவாமி உத்தமூர் சுவாமி தன்னுடைய பிரபந்த ரக்ஷைங்கிற கிரந்தத்துல எடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இப்ப சில பேர் காலம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கோங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்றா. இது தப்பில்லை. ஏனெனில் சுவாமி தேசிகன் இது இத்தனாவது வருஷத்துல பிறந்தாருன்னு சொல்லவே இல்லை. அதனால இப்ப 2வது நூற்றாண்டுல பிறந்தாருன்னு ஒருத்தரவை சொல்லிட்டோம். இல்ல சுவாமி அவர் 8வது நூற்றாண்டுன்னு சொல்லிட்டா உன்னாயிட போதிலே இருக்கார். 2லேருந்து 8க்கு மாறி விடுத்து, அவ்வளவுதானே. அதனால இந்த ஆழ்வார்கள் எந்த டேட்டுங்கிற குழப்பத்துக்கு நான் போல. 5லேருந்து 8ங்கிறது ஐதிஹாசிகர்கள் சொல்றா. இது ஒரு மாதிரி ஒத்து போறது. சரி, இப்ப விஷயத்துக்கு என்னன்னா, இந்த 3 ஆழ்வார்கள் 3 இடத்துல பிறந்திருக்கா. திரயஸ்தே மிதோன சம்பர்க்க ஜுஷோ பபூவுங்கிறது வாக்கியம். அப்படின்னா 3 பேருக்கு ஒருத்தருக்கு தெரியாது. நான் வரப்போறேன், இதை பாருங்க, 8 மணிக்கு வந்துடுறேன், 6 மணி 6:15 வந்துடலாம், 6:15 அப்புறம் வந்தேன்னா மேல சீட்டு கிடைக்காது, கீழே உட்காரணும். அதனால ஒருத்தருக்கு பேசிண்டே வரல, வந்துட்டான். இப்போ இதுல 3 ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு பெண்ணையாத்தங்கரையில இருக்கக்கூடிய கோவலூர் என்கின்ற ஊருக்கு போனார். கோபபுரின்னு பேர், ஞாபகம் வச்சுங்கோ. அங்க இன்னைக்கு போனேன்னா திருக்கோயிலூர் அப்படின்னு பேர் அந்த ஊருக்கு. அங்க உலகளந்த பெருமாள் திருவிக்கிரம பெருமாள் இருக்கார். அவர் அந்த க்ஷேத்திர பெருமாளே கிடையாது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணர். கோபபுரின்னு பேர், பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம்னு பேர். திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, கண்ணன் கபிஸ்தலம், கோவலூர், 5 பேர். தேசிகன் கோபபுராதிராஜகான்னு எடுக்கிறார். அதனால அந்த க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு பொய்கையாழ்வார் கிளம்பினார். கிளம்பும் போது வழி காமிச்சுண்டே போச்சான் ஒரு பாம்பு. பாம்பை பார்த்தோன்னு உடனே ஆழ்வாருக்கு ஆதிசேஷன் ஞாபகம் வந்துட்டார். உடனே ஒரு பாடல். அவள் அந்த தமிழில் திளைத்தவர்கள், அதாவது தமிழ் மொழியில் பற்றாசாக கொண்டவர் ஒரு ஆழ்வார் எடுக்கிறார். நான் தமிழன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அது தமிழன்னு சொல்லிக்கணும்னா பிரபந்தம் எழுதணும் போல இருக்கு. அதனால அந்த தமிழ்ல ஈடுபாடுடையவன் நான் அப்படின்னு சொல்லும்போது ஆழ்வார் என்ன பண்றார், பாம்பை பார்த்தார். உடனே ஆதிசேஷன் ஞாபகம் வந்தது. ஆதிசேஷன் சர்வவித கைங்கரியமும் பகவானுக்கு செய்கின்றான்.
நடுவில் ஒரு ரொம்ப ஓவரா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிண்டே இருந்தது. எல்லாரும் வாங்கினோன்னு நிறுத்திட்டா. ஒரு டேபிள் மாதிரி ஒன்று இருக்கும். அது எப்படின்னா அதில் நீங்கள் வந்து லேப்டாப் வைக்கலாம், சமைக்கலாம், தூங்கலாம், படுக்கலாம். ஒருத்தர் வந்து அப்படியே பெரிய ஆராய்ச்சி இருந்தார், எது வேணாலும் பண்ணலாம்னு விட்டார். அவருக்கு எங்கே இந்த ஐடியா வந்ததுன்னா தயாரிப்பாளர்களுக்கு என்ன இந்த பாசுரத்துலேருந்து தான் வந்திருக்கணும். ஆதிசேஷன் என்னெல்லாம் கைங்கரியம் பண்றார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம். பெருமாள் நடந்தால் அவரே குடையாடுறார். கிருஷ்ணாவதாரத்தில் மதுராவில் பிறந்த எம்பெருமானை ஆயர்பாடிக்கு வசுதேவன் எடுத்துச் செல்லும் போது கொடையாயிட்டார். சென்றால் குடையாம். பெருமாள் நடந்தார்னா கொடை, சென்றால் குடையாம். பெருமாளுக்கு கொஞ்சம் கால் வலிக்கிறதுன்னு வச்சுக்கோ, 3 மாடி இல்லையா, அதனால கால் வலிக்கிறதுன்னு வச்சுக்கோ. அந்த 3 மாடிக்கு என்ன பண்றது, உடனே உட்காந்துக்கணும்னு தோன்றது இல்லையா. அதுக்கு நம்ம சீட்டை தேடுற மாதிரி பெருமாள் எங்க தேடணும், தேடவே வேண்டாம். ஆதிசேஷனை பார்த்து சீட் பஞ்சாவோ அப்படின்னா அவரே சுருட்டிப்பார், சீட்டுக்கெல்லாம் போவே வேண்டாம். அதனால இருந்தால் சிங்காசனமா, பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருந்தார், அவரே சிம்ஹாசனம் ஆயிடுறார். நின்றால் மரவடியாம், அந்த பாம்பின் வால் 8 சுத்திக்கிறது. இப்ப நீங்க அந்த இப்படி பாம்பு இப்படி 8 மதி சுத்திக்கிறதுன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ள தன்னுடைய காலை ஃபிட் பண்ணிப்பார். அப்ப அதே ஆதிசேஷன் பெருமாளுக்கு பாதுகையும் ஆயிடுறது. நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமாலுக்கு அரவு. பெருமாள் படுக்கணும்னு வச்சுக்கிறாரு. எங்கேயாவது பெருமாளுக்கு படுக்கிற மாதிரி இன்னொரு சிவனுக்கு ஒரே ஒரு க்ஷேத்திரம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கோ. சுருட்டப்பள்ளியில அம்பாள் மடி மேல தன் தலையை வச்சு படுத்துட்டு இருப்பார். ஏன்னு சொன்னா அவர் விஷத்தை பறிக்கிட்டாராம். அப்புறம் வந்து அம்பாள் வந்து எப்படியோ தடுத்துட்டா, இன்னும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கண்ணா, ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் வீர சாகச காரியங்கள்லாம் பண்ண அம்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கண்ணா. ஒரே க்ஷேத்திரத்தெல்லாம் சிவபெருமான் சயனம். பெருமாள் அப்படி இல்லை, எங்கேயாவது காவேரியை பார்த்துட்டான்னு உடனே படுக்கதான், நடுவில் படுத்துட்டுவார், சைடில் படுத்துட்டுவார், இப்படி படுத்துட்டுவார். இப்படி சயன கோலத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதே ஆதிசேஷன் படுக்கையாயிடுறது. நடந்தால் கொடை, அமர்ந்தால் ஆசனம், அதே சமயத்தில் நடந்து சென்றால் மரவடி, படுத்து விட்டார்னா படுக்கை. அதோட நிக்கல, ஆதிசேஷன் தானே பிற்காலத்தில் பதஞ்சலியாக வந்து யோக சூத்திரத்தை கொடுத்தார். யோகா அஷ்டாங்க யோகால என்ன வரும், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாம். அப்படியே காத்த உள்ள வாங்கிக்கணும், தக்க வச்சுக்கணும், வெள்ளான பணம் இதெல்லாம் இருக்குல்ல, ரேச்சகம், கும்பகம், பூரகம். அந்த மாதிரி ஆதிசேஷன் உள்ள காத்த வாங்கி கொடுத்து ஒரு இடத்துல வளைவு கொடுத்தது, அதே தலைகாணி எடுத்து தலையணை. சரி, இப்ப பெருமாளுக்கு குளிர்றதுன்னு வச்சுக்கோ. இப்ப எல்லாரும் சொல்றா 30 வந்துருத்து சார் மெட்ராஸ் அப்படி குளிர் அப்படிங்கிறா. அதனால இப்ப பாம்புக்கு தோல் உரியுமோனோ, அந்த தோல் உறிஞ்சதுன்னா அதுவே போர்வை பாருங்க. ஒரு இடத்த வளைவு கொடுத்தா தலையணை, இப்படி விரிச்சா போர்வை. சரி, இப்ப பெருமாள் வந்து கண்ணங்கரையில் இருப்பார், ஆதிசேஷன் வெள்ளவெளையன்னு இருக்கும். இது வெள்ளை, அது கருப்பு, செஸ் போர்ட் மாதிரி குகேஷ் மாதிரி இருக்கும். குகேஷ் என்னமா ஜெயிச்சு கொடுத்து பாருங்க. அதனால அந்த ஆதிசேஷன் வெள்ளவெளையர்னு இருப்பார், கீழே இருக்கக்கூடிய பெருமாள் கண்ணங்கரையில் இருப்பார். இப்ப பக்தாளுக்கு பெருமாள் எங்கேன்னு போன்றது டார்ச் போட்டு காமிக்க வேண்டாமா? 1000 மண்டலங்களோடு கூடிய ஆதிசேஷனுடைய ஒவ்வொரு பணத்திலும் 2 மாணிக்கத்தை ஒத்த நேத்திரங்கள். அப்ப 2000 மாணிக்கத்தை ஒத்த நேத்திரங்களினால் மணிவிளக்காம், விளக்கு. பெருமாளுக்கு வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் சார். இவருக்கு வாஸ்தவமாவே ஃபேன் வேணும்னு வச்சுக்கோ, நாக்கு நீட்டிடும், அது வெளியில ஆட்டம். அதனால அதுதான் வந்து ஃபேன், அதுவே தான் டார்ச், அதுவே தான் பில்லோ, அதுவே தான் பிளாங்கெட், அதுவே தான் பெட்டு, அதுவே தான் ஃபுட்வேர், அதுவே தான் சீட்டு, அதுவே தான் கொடை. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம், திருமாலுக்கு அரவு. சர்வவித கைங்கரியங்களையும் பகவானுக்காக செய்தவன் ஆதிசேஷன் செய்து கொண்டே இருக்கிறான். அதையேதான் அவனுடைய அவதாரமான லக்ஷ்மணன் சொன்னார், அகம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்வேன் அப்படின்னு. பொய்கை ஆழ்வார் ஆதிசேஷனை பார்த்து பாடின உடனே அப்புறம் இன்னொரு விஷயம் தோன்றதுன்னு ஆழ்வார். எப்படி என்னுடைய எண்ணம் பெருமாளை நோக்கி செல்றதுன்னு கேட்டார். பேயரும் கருங்கடலையே நோக்குமாறு. அடுத்தது, ஒன்பூ உயரும் கதிரவனையே நோக்கும். ஒரு புஷ்பம் பூக்க வேண்டும் என்றால் சூரியனுடைய கிரணங்களையே காத்து கொண்டிருக்கும். அதாவது உயிரும் தருமனையே நோக்கும். அதாவது ஆத்மா ஷரீரத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் தர்ம தேவதை யமன் எப்போ வருவான்னு காத்துன்னு இருக்குமா? உன் தாமரையாள் ஒருவனை கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. சர்வலோகேஸ்வரன் உடைய கருணா கட்டாட்சம் எவன் ஒருவன் மகாலட்சுமிக்கு நாதனோ ஸ்ரீயப்பதியோ அவனுடைய கருணையையே நோக்கி கொண்டிருக்குமாம் ஜீவாத்மான்னு சொல்லிட்டு இவர் பொய்கையாழ்வார் இந்த பாசுரங்களை ரசித்தபடியே அனுபவித்தபடியே தான் ரசித்தபடியே திருக்கோவலூருங்கிற க்ஷேத்திரத்துக்கு சென்றார். சென்ற பிறகு என்ன பண்ணார்? பெருமாளை பாடினார்.
பாடும்போது இது 2 பாசுரங்கள் ரொம்ப அழகா எடுக்கிறார். வாய் அவனை அல்லது வாழ்த்தாது கை வாழ்த்தாது கை உலகம் தாயவனை அல்லது தாம் தொழா. எப்படி குலசேகராழ்வார் முகுந்தமாலாங்கிற சம்ஸ்கிருத பிரபந்தத்துல சொல்றாரோ, பார்க்க வேண்டுமென்றால் இந்த கண்கள் ஒருவனை பார்க்க வேண்டுமென்றால் சர்வலோகேஸ்வரன் ஒருவனையே பார்க்க வேண்டும், முகர வேண்டுமென்றால் பகவானுக்கு சாத்தும் துளசி ஒன்றையே தான் நன்றாக அதை சுவாசிக்க வேண்டும், நன்ன புஜிக்க வேண்டுமென்றால் பெருமாளுக்கு சமர்ப்பித்த நல்ல நெய்யால் செய்யப்பட்ட பிரசாதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும். சேர்த்து சொல்லணுமா இருக்கே. அதனால இப்பேற்பட்ட பகவானை இவனை தவிர்த்து வேற விஷயத்தை காணா கண் கேளா செவின்னு ஆழ்வார். இதை தவிர்த்து வேற எதையும் பார்க்கப்படாது. அதான் அந்த 3 குரங்கு வச்சிருக்காளே, அது ஒன்று கண்ணை மூட்டின்னு இருக்கோம், ஒன்று காதை புத்தின்னு இருக்கோம், இதெல்லாம் அப்படியே முகுந்தமாலா ஸ்லோகம் தான். இதவனை தவிர்த்து நான் வேற எதையும் பார்க்க மாட்டேன். அது யார் அந்த குரங்கு? சாக்ஷாத் ஹனுமான் தான். ஹனுமான் சொல்றார், ராமரை தவிர்த்து நான் இன்னொருத்தரை பார்க்க மாட்டேன், ராமநாமத்தை தவிர்த்து இன்னொருத்தரை கேட்க மாட்டேன், ராமநாமாவை தவிர்த்து வேற எதுவும் பேச மாட்டேன். அதனால தான் அந்த 3 பொம்மையை வச்சிருக்கா, வேற எதுவும் அர்த்தம் இல்லை. அதனால தோள் அவனை அல்லால் தொழா, என் செவி 2ம் கேள் அவனதின் மொழியே கேட்டிருக்கும், எதுவாக இருந்தாலும் சர்வலோகேஸ்வரனுக்கே அது சாட்சியாக இருக்கும் என்று பொய்கையாழ்வார். அதாவது 3 லெவல் உண்டு பக்தி யோகத்துல, பரபக்தி, பரஜான, பரமபக்திகள். சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்துல விவரிச்சு சொல்றார். அப்பேற்பட்ட பரமபக்தி என்கின்ற நிலையில் இருந்து பொய்கையாழ்வார் பெருமாளை சேவிச்சாராம். எந்த விதேசத்துல? திருக்கோவிலூர். திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் யாரு? கிருஷ்ணர். அங்க உயர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் திருவிக்கிரமன். இது எந்த நாட்டு திவ்யதேசம்? வெரி குட், நடுநாட்டு திவ்யதேசம். இது 2 நாடு, அதாவது 40ஆம் சோழம், 18ஆம் பாண்டியம், 22ஆம் தொண்டை, 13ஆம் மலை, 11ஆம் வட அப்படின்னு இருக்கும்போது நட்ட நடுப்புல 2 மாட்டின்னு இருக்காது. சோழமோ இல்லை பாண்டியமோ இல்லை தொண்டையும் இல்லை. அதனால 2 மன்னர். உடனே பிள்ளை பெருமாளையார் நடுநாடுன்னுட்டார். ஒன்று கடலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவஹீந்திரபுரம், இன்னொன்னு விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோவலூர் என்கின்ற க்ஷேத்திரம். அப்போ பொய்கையாழ்வார் தொண்டை தேசத்தில் பிறந்தவர். திருக்கோவலூருக்கு சென்று பெருமாளை பார்த்து முகுந்தமாலாவில் பிற்காலத்தில் குலசேகராழ்வார் எப்படி சொல்ல போறாரோ அதே விதத்தில் என்னுடைய சர்வ இந்திரியமும் உனக்கு சமர்ப்பணம்னார். வாயவனை அல்லது வாழ்த்தாது கை உலகம் ஆயவனை அல்லது தான் தொழவே முனை நன்று ஊடால் ஒரு வாயவனை வல்லது வாழ்த்தாது கை உலகம் நாயவனை அல்லது தாழவே முனை மூடால் ஒரு செவி தோழவரை தொழா என் செவி 2ம் கேடவரது மொழியே கேட்டிருக்கும் பொய்கையாழ்வார் பெருமாளை சேவிச்சுட்டு அந்த கோவில் பட்டர் சொன்னாராம், இப்பேற்பட்ட வைதுஷ்ய பூர்த்தியோடு தமிழ் பாக்களை பாடுகின்றீரே, ஞானம் கிட்டியது எங்கே? இல்லையா? இப்போ சில விஷயங்கள்லாம் கற்று வரலாம், சில விஷயங்கள்லாம் பூர்வ ஜென்ம சுக்ருத்தோ வாசனாவோ இருக்க வேண்டும். ஒரு 4 வயசு குழந்தை ஆஹா ஓஹோன்னு அந்த கல்யாணியை பாடுறதுன்னு வச்சுக்கோ, எத்தனை தடவை பிராக்டிஸ் பண்ண வைக்க முடியாது. தொட்ட குறை விட்ட குறை எங்கேயோது இருக்கணும். இவ்வளவு ஞானியா சொல்றீரே, அப்படியே சாரமான விஷயத்தை சொல்றீரே, சாரத்தமமான விஷயத்தை சொல்றீரே, கற்றது எங்கே? ஏன்னா இந்த முதல் 3 ஆழ்வார்களுக்கு பொதுவா
சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அயோனிஜாள்னு பேர். அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, ஒருவேளை தாமரையில் தோன்றினார்கள், குளத்தில் தோன்றினார்கள்னு சொல்லுவது வழக்கம். யார் அப்பா அம்மான்னு தெரியாது, சர்வலோகேஸ்வரனையே அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான்னு வைத்தவர்களோ. அப்படி இருக்கும்போது கற்று பெற்றவர்களையும் தெரியாது, கத்து கொடுத்தவா யாருன்னு கேட்கும்போது பொய்கையாவார் சொல்றாராம், அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயாந்திசை. ஞானம் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல அப்பா, எங்க அம்மாவின் வயிற்றில் நான் கர்ப்பவாசம் செய்யும் போது அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன். அந்த குழந்தை அப்படியே ஆம்னியானிக் சாக்குள்ள வளைஞ்சிருக்கே, நானும் வளைஞ்சிருக்கேன்னு நினைச்சேளா? இது சாதாரண குழந்தை அல்லப்பா, நான் வளைந்திருந்தது 2 கையும் கூப்பினேன். கூப்பினது யாரை பார்த்து? கை தொழுதேன் கண்டேன். கை தொழுது மட்டும் எண்ணி பார்க்கல, கண்டேன். எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே பார்த்துட்டேன். ஏன் பார்த்தேன் என்று சொல்லவில்லைன்னு கேட்டார் வியாக்கியாதா. கண்டேன், கண்டேன்னா ஆச்சரியத்தோடு பார்ப்பது. நான் சர்வலோகேஸ்வரன் தன்னுடைய ஸ்வரூப ரூப குண வைபவங்களை காண்பிக்கும் போது குழந்தையின் கண் மிளிர்ந்ததோடு பார்த்ததாம், ஆச்சரியத்தோடு பார்த்தபடியால் கண்டேன்னார். கை தொழுதேன் கண்டேன். 2 கையும் கூப்பின. அஞ்சலியும் பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி என்று 2 கையும் கூப்பினேன். கை தொழுதேன் கண்டேன். எதை பார்த்தேன்னு கேட்டார் அந்த பட்டர் சுவாமி. பொய்கையாழ்வார் சொன்னார், திருவரங்கன் மேயான் திசை. நான் பிறந்தது காஞ்சிபுரமாக இருந்தாலும் காஞ்சிபுரத்திலே எனக்கு சேவை கொடுத்தார் பகவான். அதனால நேர அவரால் பார்க்க முடிஞ்சுதான் திருவரங்க மேயான் திசை என்றார். இந்த ஆழ்வார் நடந்தது நீழ்கோவல் பொன்னகரும் நடந்தானே. இது ஒரு பக்கம் வச்சுக்கோ. இப்போ திருப்பதியை பத்தி சுவாமி தேசிகன், இது திருப்பானாழ்வாருடைய பிரபந்தத்துல வரும். அமலநாதிபிரான் அடியார்க்கெம்மை ஆட்படுத்திய விமலன் என்கின்ற பிரபந்தம் திருப்பானாழ்வார் பாடியது. அந்த பிரபந்தத்துக்கு சுவாமி தேசிகன் முனிவாகன போகம்ங்கிற வியாக்கியானத்துல சொல்றார், அகஸ்திய பாஷா தேசத்துக்கு உத்தராவதியாயிருக்கக்கூடிய திருவேங்கடம்னர். திருப்பதிங்கிறது அகஸ்திய பாஷா தேசம். அகஸ்தியர் வளர்த்த மொழி, அகத்தியர் கொடுத்த அகத்தியம் பேசும் மொழி தமிழ் மொழி. அகஸ்திய பாஷா தேசம் என்பது தமிழர்கள் பெரும்பாலும் வாழ்ந்த பூமி. தமிழ் பூமிக்கு வடக்கு எல்லை தான் திருவேங்கடமாம். அகஸ்திய பாஷா தேசத்துக்கு உத்தராவதியாயிருக்கும் திருமலை. வாஸ்தவமா திருமலை அந்த நாடெல்லாம் பிரிக்கும் போது ஏறக்குறைய தமிழகத்தோட சேரணும், சேரல. அதனால பொழைச்சுட்டார் பெருமாள். அவர் ஏதோ பண்ண புண்ணியம், அதனால அவர் நிறைய கடனை வாங்கி வச்சிருக்கார். பாவம், அவர் கடனை கட்டணும்னா அவர் கொஞ்சம் சேகரிச்ச ரூபாவால தான் கட்ட முடியும். அவரையே சேர்க்க விடலைன்னு வச்சுங்கோ எப்படி. அதனால அகஸ்திய பாஷா தேசத்துக்கு உத்தராவதியாய் திருவேங்கடமலை. திருப்பதிங்கிறது அவ்வளவு பிராச்சீனமான ஒரு ஸ்தலம். சங்ககாலத்து இலக்கிய நூல் சிலப்பதிகாரத்துல எல்லாம் கூட திருப்பதியின் பிரஸ்தாபம் வரும். ஆழ்வார் இங்க ரொம்ப அழகா சொல்றார், ஊரும் வரி அரவம் ஒன்குறவர் மால் யானை பேரெறிந்த பெருமணியை காருடைய அந்த மேகங்கள்லாம் பார்த்தேன்னா கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். கருத்த மேகங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது யானை போற மாதிரி இருக்கான். ஊரும் வரி அரவம் ஒன்குறவர் மால் யானை. யானை இதை பார்த்து பயப்படுறது. உடனே வரக்கூடிய யானையை பயமுடுத்தணும்னு அந்த மலையில இருக்கக்கூடிய குறவர்கள் அப்படியே அந்த மணிகள் நல்ல ஜெம்ஸ் அப்படியே ரூபி சஃபயர்லாம் அப்படியே தூக்கி போடுறாளாம். போடும்போது அந்த அந்த யானையெல்லாம் பயந்துருதான். ஒருவேளை நட்சத்திரங்கள் தான் ஆகாசத்திலேருந்து விழறதோ. அதனால ஊரும் வரி அரவம் ஒன்குறவர் மால் யானை பேரெறிந்த பெருமணியை காருடைய மின் என்று புற்றடையும் வேங்கடமே மேலசுரர் என்றென்றே மாலத்திடம் என்று பகவான் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். காரணம் என்னன்னா, இவ்வளவு பிராப்தி விரோதி இருக்கும். இதுக்கெல்லாம் செகண்ட் லெவல்ல நம்ம போய் அர்த்தம் பார்க்கணும். ஒரு லெவல்ல பார்த்தா நேச்சரை வச்சு சொல்ற மாதிரி இருக்கும். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அலகாரிக்கலா பார்த்தேன்னா நமக்கு பல பல பிராப்தி விரோதின்னு உண்டு. நல்ல விஷயம் ஏதோ ஒன்று இருக்கும், அதை அடைய விடாமல் சில விஷயம் தடுக்கிறது பாருங்க, அதுக்கு பிராப்தி விரோதின்னு பேர். இப்போ யாரோ இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம், கோவிலுக்கு போக ஒருத்தர் வந்துட்டார், இப்போதான் நேற்று இங்கே கூட்டிருந்தேலே இந்த இலவடான்னு ஒன்று போட்டா எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னா நம்மளால போக முடியல. அப்போ நமக்கு யார் பிராப்தி விரோதி? வடம் இல்லை, வடாலத்தை எடுத்துன்னு வந்தவர். வடாத்துக்கு என்ன போச்சு சொல்லுங்க, அது கம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. அந்த வடா அச்சேதனம், அந்த அச்சேதனத்தை ஒரு சேத்தனம் எடுத்துன்னு வந்து பாருங்க, அவர் தான் பிராப்தி விரோதின்னு பேர். அப்போ இந்த பகவானை அடைய விடாமல் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் கற்களாக நம்மளை பயமுடுத்துறதோங்கிற கணக்குல சொல்லிட்டு, அடு பெருவில் பகழி குறவர் கை செந்தி வெறுவி புனம் துறந்து வேழம் இருவிசும்பில் மின்வேழ கண்டஞ்சும் வேங்கடமே மேலசுரர் கோன் வேழ கண்டுகந்தான் குன்று என்று அந்த திருமலையின் பெருமையை பற்றி சொல்லும்போது, அந்த குறவர்கள் அந்த யானையை பயமுடுத்துறதுக்காக
அந்த விழக்கூடிய தாராகணங்கள் அதுவே ஒரு 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 ஃபயர் பால் மாதிரி வந்தோடனே அந்த யானைகள்லாம் பயந்து ஓடுறதாம். அப்போது ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தால் பிராப்தி விரோதிகள் ஓடும் என்கின்ற கணக்கில் பொய்கையாழ்வாருடைய பாசுரம். ஊரும் பலி அரவம் உன் குறவர் மாயானை பேரிந்த பெருமணியே காருடைய மின்னடையும் வேகடமே மேல சுரம் மென்னும் ஊரும் பலி அரவம் உன் குறவர் மாயானை பேரிந்த பெருமணியை காருடைய மின்னடையும் வேகடமே மேல சுரம் மென்னும் பகழி குறவர் கை சென்றி வெறுவி உணர்ந்த வேழமிருவி சுமிழ் மீ வீழகும் கொஞ்சம் வேங்கடமே வேறல்ல குன்று பகழி குறவர் கை சென்றி வெறுவி உணர்ந்த வேழமிருவி சுமிழ் மீ வீழகும் வேங்கடமே வேறல்ல வீழகும்